Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு 8ஆம் வகுப்பு அறிவியல், இது லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர். ஆல்ரெடி அறிவியல் கொஸ்டின் பேப்பர் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்போம். இது ரெண்டாவதுக்கு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ எந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸாமை ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். நியர்லி ஒரு 7 to 8 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும். கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் தேர்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆனுவல் எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம்னாலும் நிறைய கொஸ்டின் பேப்பரை கேதர் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது அந்த எக்ஸாம் ரொம்ப சூப்பர்பாக எழுதுவீங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண். இதில் 15 மதிப்பெண் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரிங்களா? ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ற மாதிரி வந்ததுனாலே ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஏன்னா சம் கீவேர்ட்ஸ் கொடுத்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, மாற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கொஷினை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ 1 மார்க் நீங்கள் படிச்சிங்கன்னா பாருங்கள், 50 மார்க்ஸில் 15 மார்க்ஸ் 1 மார்க் கவர் ஆகிடுது. சரிங்களா? ஸோ 1 மார்க் படிக்கிறதும் ஈஸி, நீங்கள் டைமிங் சேவ் பண்ணுறதும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக 1 மார்க்ஸ் படிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வரையறு டெஃபினிஷன் இருக்கும் இல்லையா, கொடுத்துட்டு வரையறுன்னு இருக்கிறத மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு விதி, சரிங்களா? விதின்னு கொடுத்துருந்தா அது. அடுத்தது என்றால் என்னன்ற மாதிரி கொஷின் வரும்ல அது. அடுத்தது டிஃப்ரென்ஷியேட், அதாவது வேறுபடுத்துக அப்படின்ற ஒரு 4 டைப் ஆஃப் கொஸ்டின் எந்த லெசனில் இருந்தோம் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வரையறு, என்றால் என்ன, அப்புறம் விதிகள், அதுக்கு அடுத்தது வேறுபடுத்துக, இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தால் கம்பல்சரி அதிலருந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டின்ஸாவது உங்களுக்கு வரும். சரிங்களா? 15 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸில் கவர் ஆகிடுது. 1 மார்க் 2 மார்க்ஸில் 5 மார்க்ஸில் கூட கேட்குறாங்க. அதனால் 1 மார்க்ஸை நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. பகுதி ஆ பார்த்திங்கன்னா 2 மதிப்பெண், ஏதேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினே பாருங்கள். இப்போ தான் நான் சொன்னேன் 16வது கொஸ்டின் காந்தப்புலன் வரையறு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வரையறு படிக்க சொன்னோன்னா அதில் ஒரு 2 மார்க் நமக்கு வந்துடுச்சு. இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்களை வேறுபடுத்துக படிக்க சொன்னோன்னா ஸோ 2 மார்க்ஸ் நமக்கு தெரியும். அடுத்தது 19th பாருங்கள், விண்மீன் திரள் வரையறு 2 மார்க் இப்போ நம்ம தெரியும். அடுத்தது 1 மார்க் ஃபுல்லாக படிக்கும் போது பொறுத்துக 20th கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 21 சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன, இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஸோ 16, அடுத்தது 17 2, 19 1 3, பொறுத்துக 1 4, அடுத்து 21 5 கொஸ்டின் இப்போ வரைக்கும் நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா 24th பார்த்திங்கன்னா நிரப்புக, அதுவும் 1 மார்க் கொஸ்டின். அது 6th கொஸ்டின். அடுத்து பொறுத்துக, இன்னொரு பொறுத்துக கேட்டிருக்காங்க. 7 கொஸ்டின்ஸ். 26 உழுதல் வரையறு. ஓகேவா? அடுத்து 27 களை எடுத்தல் என்பதன் பொருள் என்ன, பயிர் சுழற்சி என்றால் என்ன. 8 9 10 தான் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். காந்தப்புலன் 1, அடுத்தது வேறுபடுத்துக 2, விண்மீன் திரள் 3, பொறுத்துக 4, சங்கிலி தொடராக்கம் 5, அடுத்து நிரப்புக 1 6, பொறுத்துக 1 7, உழுதல் வரையறு 1 8, களையெடுத்தல் என்பதன் பொருள் என்ன 9, பயிர் சுழற்சி என்றால் என்ன 10, நிரப்புக ஒரு 11, புவி வெப்பமடைதல் என்றால் என்ன. 12 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் தெரியும். சரிங்களா? ஸோ அறிவியலை பொறுத்த வரைக்கும் 1 மார்க் ஃபுல்லாக தரவாக படிச்சிருங்க. பட் இதே பேட்டர்னில் நமக்கு வரும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி பேட்டர்னில் நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். இப்போ இதில் 1 மார்க்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஆனால் சில டிஸ்ட்ரிக்டில் 2 கொஸ்டின் 2 மார்க்ஸ் கொஸ்டினில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க போக நிரப்புக பொறுத்துகன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். ஆனால் என்றால் என்ன, வரையறு, விதி, வேறுபடுத்துக, இதெல்லாம் கம்பல்சரி எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் ரிப்பீட் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்க ஃபஸ்ட்டு எல்லா கொஸ்டின்ஸ் எந்தெந்த லெசனில் வரையறு இருக்கோ அதை முடிச்சிருங்க. என்றால் என்னன்னு வரக்கூடிய கொஸ்டின்ஸை முடிச்சிருங்க. வேறுபடுத்துக முடிச்சிருங்க. விதிகள் ஏதாவது இருக்கா அதை முடிச்சிருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் முடிக்கும் போது ஈஸியாக நீங்கள் சாய்ஸில் எழுதிடலாம். இப்போ 10 கொஸ்டினுக்கு நமக்கு எத்தனை தெரியுது, 12 கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பகுதி இ, ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கவும்.
3 வினாக்கள், அதாவது எத்தனை கொடுத்துருக்காங்க நமக்கு 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது 3 3 × 5 15 மார்க்ஸ். ஸோ 5 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா பயன்களை பட்டியலிடுக. அடுத்தது ஓர் ஆணியை எவ்வாறு தற்காலிக காந்தமாய் மாற்றுவாய், சாதனைகள் யாவை, செயல்முறைகளை விவரி. அப்புறம் காடு அழிப்பு என்றால் என்ன, காடு அழிப்பிற்கான காரணங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகளை விளக்குக, நிலக்கரியின் பல்வேறு வகைகளை பற்றி விளக்குக. இது எல்லாமே நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேயே கவர் ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது 1 மார்க் எல்லா லெசனில் இருக்கிற சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, அடுத்து நிரப்புக, பொறுத்துக, காரணம் கூற்று இருக்கும் இல்லையா, அது சரியா தவறா, இது எல்லாமே நல்லா தரோவாக படிச்சிருக்கேன் இருக்கக்கூடிய லெசன்ஸ். இது நாட் ஒன்லி 3rd மிட்டம் டெஸ்ட் 3ஆம் இடைப்பருவ தேர்வுக்கு மட்டும் இல்லை, முழு ஆண்டு தேர்வுக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். எந்த ஒரு எக்ஸாம்னாலும் ஃபஸ்ட்டு 1 மார்க்கை ஃபுல்லாக தரோவாக படிச்சிருங்க. அது முடித்த பிறகு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன், இப்போ சோஷியலுக்கு டிஃபர் ஆகும் சரிங்களா. அது சோஷியல் கொஸ்டின் பேப்பர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன படிக்கணுன்ற மாதிரி அதுக்கு டிப்ஸ் சொல்லுவோம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம படிக்க சொன்னது என்ன, அந்த 4 பேட்டர்ன் கொஸ்டின் 2 மார்க்கில் வரும். அடுத்தது 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேயே நீங்கள் கவர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.